அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் குடமிளகாயும் வேர்க்கடலையும் வச்சு குடமிளகாய் வறுவல் பண்ணலாம். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வத்தல் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்பதற்கு, 2 கொத்து கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கேன், 50 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 2 குடைமிளகாய், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், தாளிப்பதற்கு எண்ணெயும், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலான்னு உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க குடைமிளகாவையும் கட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். குடைமிளகாயை நல்லா கழுவிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் சதுரமாக. அதே போல் பெரிய வெங்காயத்தையும் சதுரமாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இது இருக்கட்டும். மசாலா எல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜார் எடுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துடலாம். தோலோடு தான் சேர்க்குறேன். மிளகு, ஜீரகம், மஞ்சள் பவுடர், வத்தல் பவுடர், வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். வறுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கருவேப்பிலையில் சேர்த்துடுறேன். கட் பண்ண பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச குடைமிளகாய் சேர்த்துடலாம். இதையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடுவோம். குடைமிளகாய் சட்டுன்னு வதங்கிரும், ரொம்ப டைம் எடுக்காது. குடைமிளகாய் வதங்கிருச்சு. ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, சட்டுன்னு வதங்கிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா விரவி விட்டுறலாம். நம்ம ரெடி பண்ண மசாலாவையும் சேர்த்துடலாம். மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூடில் உள்ள பச்சை வாசனை போகட்டும். 3 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவில் சேர்த்த வெள்ளைப்பூடு வாசனையெல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குடைமிளகாய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மல்லியில தூவியிருக்கேன். நான் எடுத்த 2 குடைமிளகாய்க்கு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கரெக்டாக இருந்துச்சு. இது சாதம் சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.